कालात्मक परमेश्वर राम शेषतल्प सुख निद्रित राम ब्रह्माद्यमर प्रार्थित राम चंड किरण कुल मंडन राम श्रीमद्दशरथ नंदन राम कौसल्या सुखवर्धन राम विश्वामित्र प्रियतम राम गौतम मुनि संपूजित राम सुर मुनिवर गण संस्तुत राम नाविक धावित मृदुपद राम मिथिलापुर जन मोहक राम भवानी नन्ना இருக்கியா அம்மா நன்னா இருக்கியா பெரியவர் என்னதான் ஆச்சாரமா இருந்தாலும் அதுக்காக பாகுபாடு பாக்குறது இல்ல அவர் நெறியோட இருக்காரே தவிர வெறியோட இல்ல ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டார் தன்னுடைய தர்மத்தையும் விடாம அதால மற்றவங்க மனசும் நோகாம பார்த்துப்பார் வீட்டுல ரகோத்தவராவுங்கிற வேற ஜாதிக்காரர் குடுத்துட்டு வச்சிருக்காரு அவங்கள வாடகைக்கு வச்சுதான் நினைக்காம தான் குடும்பமா நினைக்கிறாரு இப்படிப்பட்ட உத்தமருக்கு ஒரு அசட்ட புள்ள அது மேல இவருக்கு அளவு கடந்த பாசம் நல்லா இருக்கு இப்படி மகாராஜா செங்கோலை பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி நின்னா என்ன அர்த்தம் இதோ பாருங்க இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் அண்ணன் நகரணும் ஆமா ஏன்பா நீங்க ஆபீஸ் போயிடுறீங்க அம்மா வெளியில போயிடுறாங்க இந்த வீட்டுல தனியா இருக்கிறவ நான் தானே பயமா இருக்காத கல்யாணம் ஆகாத பொண்ணு எத்தனை பசங்க நடந்துச்சுன்னா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும் நசமாச்சாரி இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களே ஒரு முடிவுக்கு வர போறீங்களா இல்ல நானே இந்த
வரது குட்டியே பேசாம இருங்கோ. கீசியோட முடி விடுறேன். தடியாராதனை நடத்தினாதான் இவன் வழிக்கு வருவான். அடிச்சு கொண்டுடுங்க, அப்பதான் நிம்மதி. வரது, நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன். நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வருது வருதுன்னா வராதுடி. எப்படி வரவழைக்கிறது எனக்கு தெரியும். தீர்த்து கட்டி விடுறேன். நல்லா மாட்டிக்கிட்டான். எடுத்துட்டார் போல இருக்கு. ஆமா ஆமா, கொட்டல உருவி மாலையா போடாம விட மாட்டேன். அடிங்க, நிறைய அடிங்க. இந்த கஷ்டம் இன்னொரு தீரணும். சாப்பிட்டு இருக்காரு. நல்ல சாப்பிட்டு ஐயோ, என்ன காரியம் செஞ்சுட்டேன்? என்ன கட்டேன்? இதுவே உன்னுடைய உபத்திரம் இந்த ஆட்கள் இல்லாம இருக்குமா இல்லையோ? எதுக்கட்டாலும் வரத குட்டின்னு அவன் தலை உள்ளாம இருக்குமா இல்லையோ? ஜலம் எடுத்து வை, தலைமொழி விடு. நரசிம்மாச்சாரி, இப்படி கண்ணு ஒண்ணு தெரியாம அடிச்சு வீட்டுக்குள்ளேயே கொளுட்டீங்களே. நான் செய்த பூஜை புரஸ்காரம் எல்லாம் போயிடுத்து. இந்த பாவத்தை கழுவுனா 108 திருப்பதி போனால ரகோத்தமா அதை இழுத்து வாசல்ல போட்டு ஆக வேண்டியதப்பா. பாட்டு பொண்ணு, இனிமே நீ பயப்பட வேண்டியது இல்லைமா. வேதாபாமி, உங்க வீட்டுக்காரர் சூற புலிதான். கொன்னுட்டார் போங்க. அப்பாடா. மாமா, அது எரிக்க போறல புதைக்க போறல? என்னப்பா நீங்க பெருச்சாலியை போட்டு இப்படி அடிச்சு நசுக்கிட்டே. இன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கமே வராது. ஒரு வாரமா ஜீவகாரண்யம் எலி இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேன்னுட்ட. அதை அடிச்ச லூட்டி தாங்க முடியல. ஜெயந்தி வேற சதா அதே நினைச்சிட்டு பயந்து போயிருக்கா. அவ புடவரவுக்கெல்லாம் கடிச்சு கொடை போட்டுடுத்து. இந்த எலி ராத்திரி வேலையில வந்து ஆவியா பயமுறுத்தாதே. பாவம் வேதா, வரதகுட்டி ரொம்ப பயந்து போயிருக்கான். கரண்டி காய்ச்சி கொஞ்சம் கொள்வோர் போட்டு கொடு. உங்க நடாடூர் வம்சமோனோ அதான் நடுங்கி சாருது. இதே எங்க ஸ்ரீரங்கம் தாத்தாச்சாரி பரம்பரைன்னா 18ஆம் பேருக்கு அகண்ட காவேரியில குறுக்க நீஞ்சும். கொள்வோர் குடிக்கிற வயசா இது? போடா சக்கொலைக்க. ஏய், தடைய பண்ற ரூம்ல மோட மேல காப்பி வச்சிருக்க. தீப்பி குடிக்காம அண்ணாந்து குடிப்போம். வந்து கொட்டுறேன். உப்பிரியப்பன் கோயிலுக்கு நடையாளா நடந்து பிறந்த குழந்தையவன். ஏன்பா அப்போல இருந்து கையை இப்படியே வச்சுட்டு இருக்கு? அது பெருச்சாலி அடிச்ச போனோம். அது எது மேலேயோ படுத்து புறஞ்செடுத்து போல இருக்கு. நாடுறது அப்பா நான் பார்த்தேன். அந்த பெருச்சாலி ரகோத்தமராத்து பாத்ரூம்ல இருந்தா வந்தது. அப்பாவுக்கு திவ்யமா தவசம் கொடுத்துட்டு ரொம்ப புண்ணியம். அதோட என்னுடைய தட்சணையை கொஞ்சம் கூட கொடுத்தேன்னா அதோட புண்ணியம். 2 வாழைக்காயும் காப்படி அரிசியும் எட்டனா காசு தான் கொடுக்குற வழக்கம். இந்த தடவை என்ன ரொம்ப தகராறு பண்றீங்களே? என்ன அப்படி சொல்லிட்டு லோகத்துல எல்லாத்துக்கும் விலைவாசி ஏறி போச்சு இல்லையா? சரி சரி சரி, எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் தரேன், எடுத்துங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி ஐயருக்கு தாம்பரம் வேண்டாம். சுவாமி, இதெல்லாம் எடுத்து நீங்க புறப்படுங்க. சரி சரி. அப்பா சுவாமி, தட்சணை கொடுமா. நீ தீர்க்காயமா ஒரு வழியா இன்னைக்கு தேவசத்தை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் முடிச்சுட்டேன். நான் 5 ரூபா கொடுத்தேங்க. அப்படி பாவி, நீ ஏன் 5 ரூபாய் கொடுத்த? நான் உங்க தாம்பூலம் தானே கொடுக்க சொன்னேன். ஐயர் பணத்தை எடுத்து ஐயருக்கு நான் கொடுத்துட்டேனே. பாவங்க, உங்க கெட்ட பத்திக்கு தான் அப்படி நடக்குது. உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கிற வெக்கமா இருக்கு. யோ, தேவஸ்தானி கூட கட்டி பிடிக்கணும். உனக்கு போய் நான் மட்டனா வந்தேன் பாரு. நீ மட்டும் என்னடி திருட்டு பொருள் எல்லாம் அறவழைக்கு வாங்கல? நான் யாரையும் ஏமாத்தல. கொண்டு வந்து குடுக்கறாங்க, வாங்குறேன். கொஞ்ச நாளும் கட்டி பிடிக்கிறான், கோவம் வந்தாலும் கட்டி பிடிக்கிறான். இவெல்லாம் ஒரு அட்டா. உன் தம்பி இப்படி கத்துறானே. அந்தது கொஞ்சம் விட்டுறீங்களா? ஏண்டி? நான் என்ன கூப்பிட்டேன்? அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, எனக்கு லேட் மேரேஜா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஒரே குழப்பம். அந்தது நீ வந்து இது கட்டியா பாரு,
நல்ல சுருளின்னு உழைக்கும் ஆந்திரா மிளகா 2 கிலோ வந்திருக்கு. கடை விலைக்கு 3/4 கொடுத்தா போதும். நீ கொடுத்தா கொடு, இல்ல நான் பக்கத்து வீட்டு பங்கத்துக்கு கொடுத்துருவேன். இல்லக்கா, இன்னைக்கே பணம் வேணுமா? அடி போடி, விற்கிறதே சினிமா பாட்டு தானே. இன்னைக்கு 100 ஷோவுக்கு 4.40 டிக்கெட்டு, பஸ் அச்சு ஒரு 60, ஆக மொத்தம் 5 ரூபாய் இன்னைக்கு கொடு. மிச்சத்தை நாளைக்கு 100 ஷோவுக்கு கொடு. நீ கொடுத்தா கூட நான் பக்கத்து வீட்டு பங்கத்துக்கு கொடுத்துருவேன். நானே கொடுக்குறேன்க்கா. ஏக்கா, இப்படி தினமும் விடாம 100 ஷோ சினிமாவுக்கு போறீங்களே, உங்க வீட்டுக்காரர் திட்ட மாட்டாரு? வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா தானே திட்டுறதுக்கு. எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் வசதியாத்தான் இப்ப 12 மணிக்கு 100 ஷோன்னு நடத்துறாங்க. வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போன கையோட தியேட்டருக்கு போயிட்டு அவர் வரதுக்குள்ள 3 மணிக்கு திரும்பி வந்துடும். எப்படி தியேட்டர்லயே எனக்கு 100 ஷோ மாமின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்ப நீ வாங்க வந்தா வாங்க, இல்ல பக்கத்து வீட்டு பக்கத்துல ரெடியா இருக்கா? நானே வாங்கிக்கிறேன். கொடுங்க. என்ன படம் ஆரம்பிக்க போறோம். முதலாளி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. புது காப்பி பண்ணா பணத்தை அம்மா அம்மா அம்மா, பீமரா வந்துட்டாரு. பீமரா வந்துட்டாருமா. ரகோத்தமா, சத்புத்திரன் வரானா? ராகவேந்திரா, நீதான் காப்பாற்றணும். ஐயா ரகோத்தமா, நல்லா இருக்கிய? அண்ணா, பெத்த அப்படியே பேரை சொல்லி கூப்பிடுறீங்கடா. உன் பேரு ரகோத்தமன் தானே? சரியாத்தான் சொல்றான். அப்படி சொல்ல சுபத்ரா. அடே, உங்க அப்பாவே என்ன பேரை சொல்லி கூப்பிட பயப்படுறாரு. சுண்ட கேப்பாயில உன்ன. சரிடா. ரகோத்தமா, வத்தி முடி எடுத்துங்க வாயா. சுபத்ரு, இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம். உன் சுபுத்திரா என்னென்ன கேட்பானோ மரியாதையா போயிடுவோம். இந்த இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது. என்னடா பண்ண போற? இங்க ஒரு ஜீவமரண போராட்டமே நடக்க போகுது. ஐயோ, எனக்கும் கத்தி குத்த கந்தசாமிக்கும் ஒரு பெரிய சண்டையா நடக்க போகுது. ராகவேந்திரா, கண்ணை திறந்து பார், காப்பாத்து. மாமா, என்னதான் உங்களுக்கு பீமாவை பிடிக்கலனாலும் சண்டேன்னு ஒண்ணு பகவான வேண்டிக்கிறேனே. அதான்டா பெத்த பாசம். பெத்த பாசமாவது பித்த பாசமாவது இவனை அடிக்க வரவனுக்கு நிறைய பலத்து கொடுத்து இவனை ஒரு வழி ஆக்கிறவனு வேண்டிக்கிட்டு இருக்கேன். மகனே, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுடா. ரகோத்தமா, சுபத்ராவோட நீ பழச்ச? வாடா பொட்டிப்பாயிர. ஆமா, நம்ம பேட்டையில ரொம்ப நாளா ராங் காட்டுறியா? எப்படி இருக்கு உடம்ப? என்னடா செய்வேன்? கீழ்த்து வேண்டாம். ஒன்னெல்லாம் கீசிட வேண்டாம். அப்புறம் அம்மா வரைக்கும் இருக்கு. ஏடா அடிச்சு உங்கடா, நம்ம அரிச்சு முடியலாம் படிக்கிறேன். நீ இப்ப சண்டை போட போறியா இல்லையா? ஏன் அவனுக்கு என்னோட சிஸ்டருக்கு பதில் சொல்ல முடியல. நீ தான் ஒரு ரவுடி. சரண்டாயிட்டேன். ஆயுதத்தைப்படி என்ன மன்னிச்சிடு. இனி இந்த ஏரியா பக்கம் மேற்கால காட்ட மாட்டேன். இந்த மாமூல் எல்லாம் ஒண்ணுது. போச்சு போயா சின்ன பையா. சலாம் வச்சார, சலாம் வச்சார. ஏண்டா வருது சண்டைனால பயந்து ஓடுவிய? இப்படி அவனை ஒரே ஆட்டில அடிச்சேன். போடா, என் காலை போட்டு முடிச்சுட்டான். எனக்கு வலி பொறுக்கல, அதான் தள்ளி விட்டேன். அவ்வளவுதானா? ஆனா பார்த்தேன். டேய், நீ மட்டும் குறுக்க வரலனா அவன் நெஞ்சில இருக்கிற மஞ்சாத்தோட எடுத்துருப்பான்டா. மஞ்சா சோறுனா எலுமிச்சம்பழ சாதமா? இத்தனோண்டு இருந்துண்டு எப்படி வீரமா பேசுறான். நேக்கு தான் பிறந்திருக்கே பயந்தாங்கொள்ளி. இவன் ரவுடியா பிறந்திருந்தா கூட பெருமைப்பட்டிருப்பான். என்ன பண்றது, தலையெழுத்து லிட்டி. சார், எங்க அப்பா ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆச்சு. நீங்களே சீக்கிரமா ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவர் உடம்பு சரியில்லாம இருக்க சார். அட்டேதான் நீ அழுத்துக்கிற. அதுல இருக்கிற டென்ஷன் எனக்கு தான் தெரியும். ஹிட்லர் டேபிள்ல இருந்து அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். இருக்கிற கிளார்க்குங்களுக்கும் பியூனுங்களுக்கும் வெயிட் வைக்கணும். அதுல ஒரு 250 ரூபாய் ஆகும். எனக்கு ஒரு 150 ரூபாய் ஆகும். நம்ம 2 பேரும் சேர்ந்து பாவம் பண்றோமே, அதுக்கு ஒரு 230 கோயிலுக்கு போடணும். மொத்தமா கூட்டு 402 ரூபாய் போகுது சார். எடு, அதை உடனே எடு. ரஷ்யாவில் லஞ்சம் வாங்கும் அயோக்கியர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். பேப்பர்ல போட்டி இருக்கிறத நீயே சொல்றியா? நிஜமா தாங்க சொல்றேன். என் அப்பா கூட சொல்லுவாரு, லஞ்சம் வாங்குறவான சுடணும், குடுக்கறவான குழி தோண்டி புதைக்கணும்னு.
சார் சகுனம் சரியில்லை, நான் வரேன். நம்ம தான் கோயிலுக்கு 2:30 போட்டுறோமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், என்ன விடுங்க சார், நான் வரேன். நான் சொன்னா கேளு, குடு. சார் எனக்கு பயமா இருக்கு சார், என்ன குடு, விடுங்க குடு. சார். குடுடா. டேய், டேய். நான் சொன்னா கேளு, டேய். இப்படிப்பட்ட அயோக்கியர்களை அப்பளம் சுடுவது போல் சுடுகிறார்கள். ஏண்டா, பேப்பர் நியூஸ் படிக்கிறதுக்கு என் வீட்டு வாசல் தான் கத்திடா. மறுபடியும் கத்திட்டியா வாட்டு குட்டி. எங்க அப்பா சொல்லுவார் மாமா, லலிதா வாங்குறவர்கள் கை காலெல்லாம் இழுத்துக்குமா, ஒழுங்கா சம்பாதிச்சாங்க உடம்புல ஒட்டுமா. ஆமா, உங்க அப்பா பெரிய தர்மபுத்திரன், அறிவு கட்ட முண்டா. யாரு நீ? ஏண்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம், எஸ்எஸ்எல்சில 3 வருஷம், பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல, ஊருக்கு உபதேசம் பண்றாரு உங்க அப்பா. பீஷ்மாச்சாரி. பீஷ்மாச்சாரி இல்ல மாமா, நடாது நரசிம்மாச்சாரி. நரசிம்மாச்சாரி தான். அந்த அவள் புத்திக்கு தண்டனையா கடவுள் உன்னை பிள்ளையா கொடுத்திருக்கிறார். தண்டை போட்டு தடிராமா, அது ஒரு முசுடு, இது ஒரு அசடு. இது அப்படியே போய் அப்பா கிட்ட சொல்லுவேன். அப்பா பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க வக்கில்ல, என்ன இன்சல்ட் பண்ண சொல்லி இங்க அம்சானா என் மறுபடிய கத்தி நான் பாதி. முட்டாள், முண்டம், அறிவு கட்டவனே, ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம், எஸ்எஸ்எல்சில 3 வருஷம் உட்காந்து அசடுங்கிற இருப்பா என்ன. அப்படியா சொன்னா போக்கலாம் பைய. என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்லப்பா, உங்களை பத்தி கூட கண்ணாவினாலும் பேசிட்டேன். என்ன பத்தி எது வேணாலும் பேசட்டுடா. உன்னை பத்தி அந்த பையன் எப்படி பேசலாம்? அவர் என்ன பண்ற பக்குவமா இருக்கும். எப்படி குழம்பு லஞ்ச வாங்கிய காசு கட்ட பயணி என் பிள்ளைய பார்த்த மனைவி சொன்னேன். பின்ன உங்க பையன் பெரிய பிரில்லியன்டா, தெரிய தர யோசிக்கிற ஓ யோசிக்கிற தெரியாதா? ஏன்னா தெரியல போய்க்கு போயில 4 வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்குதா, 40 தப்பு பண்ற நீ என் குழந்தைய பார்த்தா பேசுற. எஸ்எஸ்எல்சில 3 வருஷம் படம் எடுத்தவன் உங்க பிள்ளை பல்லோட சொல்றார்கள். நீ தான் பாத்தியோ, நீ பகத்தறியோ பிள்ளை சண்டை பெரு சண்டை போச்சு. மாத்துவாங்க பக்கம் படிக்கிறேன். ஏன் படிக்கிற? 1 வருஷம் ஜாண்டிஸ் வந்துடுத்து, 1 வருஷம் டைஃபாய்டு வந்துடுத்து, 1 வருஷம் அம்மா போட்டு கொடுத்து. ஆனா 4th இயர் பாஸ் பண்ணிட்டாரோ இல்லையா? அதுக்கு மேல எழுத விட மாட்டாங்களே. அக்கா மக்கள் யாரும் புரிய மாட்டாமா? என் பையன் படிச்சுதான் சார், உங்க வேலை பார்த்து போங்க. ஐயோ மான போகுதுண்ணா, வாங்க வாடா வெளியே. பஞ்சல் விட்டு கல்லாட எப்படி சண்டை போட்டுட்டு போறான் பத்தி அந்த ஆளு. சண்டை தானே போட்டுட்டு போறாரு, அதுக்குமா கேட்டீங்கன்னா எவ்வளவு துப்புனாலும் நான் விட போறதே இல்லை. இப்படி உட்காருங்க, உட்காருங்க. ஏன் இப்படி மானவாரி படுறேன்? அவாத்துல போய் மட்டும் மரியாதை இல்லாம கத்துறேனே. வாயமொழி அறிவு கட்டோட குத்திடுவேன். நோக்கு கொஞ்சம் கூட புள்ள வாசமே கிடையாது. ஸ்ரீரங்கத்துக்காரி தானே, வேற எப்படி இருப்பேன்? குமர தாண்டி குச்சி எடுத்தால 10 பேர் அடிப்பேன். நான் அழிஞ்சு போயிடுவான். என் பிள்ளைய சொன்ன வாய் துளிர்த்து போயிடும். ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி தூஷணை பண்றேன்? அவ கேட்டாங்க இப்படி மோகினியாட்டம் ஆடுறேல, வருதுவ பெற்றவன் நான் கேட்கிறேன். அவனுக்கு எப்ப அம்மா போட்டுது? அவனுக்கு எப்ப மஞ்ச காமால வந்தது? அவனுக்கு எப்ப டைபாய்டு வந்தது? நீங்களே கற்பனையா ஊருக்கெல்லாம் ஒரு வியாதிக்கார சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க. அவனுக்கு படிப்பு ஏறல, சரஸ்வதிக்கு அவனுக்கும் ஜென்ம சாபம். சரி சரி, சண்டைக்கு போனது போதும், சாப்பிடுவாங்க. தயாரி பெத்த குழந்தை நீயே கேவலமா பேசுறீங்க. ஊரில் உள்ளவன் ஏன் பேச மாட்டான்? படி, ஒரு சாப்பாடு வேணும், மண்ணா கட்டி வேணும். என்னுடைய கருத்துல ஒரு எம்ஏ தொழிற்சு வச்சுக்கிறேன். என்ன இப்படி அனாவசியமா பல்ல உடச்சு கேவலமா பேச நீ. உங்க சாப்பாடு எனக்கு ஹோட்டல் சாப்பாடு கிடைக்கும். சாப்பிட வாங்க. எதிர்த்தாப்புல ஒன்னு பொலி போட்டு வச்சாக்குறது. எனக்கு சாப்பாடு வேணாம் போ. மாமி, அவருக்கு தான் புள்ளிய சொன்னா தாய்க்க முடியாதுன்னு தெரியும்ல, இப்ப ஏன் சொல்றீங்க? ரசமாச்சாரி, நடந்து போச்சு. சின்ன விஷயம், கோவத்தை மறந்துட்டு சாப்பிட சோறு எனக்கு ஆலகால விஷயம் போயா. இப்ப நீங்க சாப்பிட வரலன்னா மாமி மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே பட்னி கிடக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க, என் மேலதான் தப்பு. உங்க பையன் ரொம்ப கெட்டிக்காரன். என்னாலதான் வீட்டுல கலாட்டா, அதனால நீங்க சாப்பிடலன்னு ஜெயந்தி சொல்லுச்சு. அதனாலதான் ஓடோடி வந்தேன். அம்மா போட்டதுனாலதான் என் குழந்தை பாஸ் பண்ணலங்கிறத ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்றது உண்மைதானே சார்? அம்மா போட்டது உண்மை, மஞ்சக்காமால வந்தது உண்மை, டைபாய்டுல விழுந்து எழுந்ததும் உண்மை. படிப்புல உங்க புள்ள சோட போவானா சார்? நன்னா அவ காதல் விழும்படியா சொல்லும்.
வரது இவ்வளவு சண்டையும் உன்னாலதான். உன் மேல பெத்தவங்களுக்கு எவ்வளவு ஆசை பாத்தியா? பெத்தவாளுக்கு மட்டும்தான் ஆசை இருக்கு, மத்தவாளுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, தெரியாமல அவங்க அப்பா என்ன மாட்டு பொண்ணு உரிமையோடு கூப்பிடாரு. நீ சமத்தா இருந்தா தன்னால புரியும். பெருமாளே, என்ன சீக்கிரம் சமத்தாக்கிடும். நீ மட்டும் என்ன சமத்தாக்கிட்டீன்னா நம்ம ரகோத்தமராவ் மாமா குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து மாமாவை மட்டும் உண்டியல்ல போட்டுற. மருது, நல்ல வேலை நீ வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கிட்ட. விநாயகருக்கு வேண்டிக்கிட்டு இருந்தா என்ன சதுர் தேங்காயா போட்டு உடைச்சிருப்பேன். சமத்துடா. உங்க அப்பா எப்படித்தான் உன்னை மேனேஜ் பண்றானோ.